ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எனது அன்பு கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நீங்களாம் ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நாமும் சந்தோஷமாக இருப்போம். எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபுக்கு நான் அதான் சொல்லுவேன். நல்லதை செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போவது ஒரு இரட்டை பிறவிகள், அதாவது இரண்டு தோழிகள். வாங்கிட்டு வரலாம். யார் இதுல ஸ்டூடண்ட்? யார்? நான் ரெண்டு பேருமே ஸ்டேஜ்ல ஏற போறீங்களா? ஆமா. அம்மா 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 நீங்க மம்மி 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 மஞ்சள் மற்றும் சந்தனத்தின் நிறைந்த சந்தம் சர்வம் ஜொலி ஜொலிக்கும். என்னடா சொல்றீங்க? டேய், ஹலோ, சாரிங்க, அது ரெட்டை பிறவி இல்லையா, அம்மா பொண்ணா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. சந்துரு ஆடு நடுவில் போட்டீங்க பாத்தியா? அங்கே நிற்கிறீங்க நீங்கள். நானும் சந்துரு சூப்பு தான் போடுறேன். சந்துரு இஸ் மை ஃபேவரட். எப்பனே சொல்லவே இல்லை. பாருங்களா டேய், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? முன்னெல்லாம் ஓம் சக்தி பராசக்தி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போலாம் பஸ்ஸுக்கு ஓம் சக்தி, டிரைவருக்கு ஓம் சக்தி, ஆக மொத்தம் எல்லாரும் ஓம் சக்தி. இந்த மாலை போட்டுட்டு ஒரு அட்டென்டிவ் பண்ணுறாங்க பாருங்க, அதுவும் டான்ஸ்னா டான்ஸு, என்ன மாதிரி டான்ஸுங்க. தயவு செஞ்சு மாலை போட்டா பக்தியோட இருங்க, டான்ஸில் ஆடாதீங்க. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. இது யார் மனசையும் புண்படுத்தணும்லாம் இல்லை, தப்பு செய்யாமல் இருக்கணும் தான். தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும். அப்பதான் அவன் பணத்தையும் காப்பாத்துவான், தன்னையும் காப்பாத்திக்குவான். நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீதான் அதுல ராஜா. சும்மா அதை விட்டுட்டு நம்ம 6 மாசத்துல பணக்காரன் ஆகணும்னு அலைஞ்ச வாழ்க்கை பூரா நீ அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது சரியாக தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் காலையில் ஏஞ்சவனே கேட்கணும், மோட்டிவேஷன் ஆகும். அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக மோட்டிவேஷனாக மட்டும் பார்த்தாது, இறங்கி வேலை செய்யணும். முயற்சி பண்ணுங்க, ஜெயிப்பீங்க. தயாராக இருக்கிறீர்களா? கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். தேசிய சைபர் ஹெல்ப்லைன் எண் 1930 உடனடியாக அவர்களை புகாரளிக்கவும். உள்துறை அமைச்சகம் வழங்கியது. ஆனால் நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, ஒரு நியாயமே இல்லை. ஏன்னா ஃபோன் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணணுன்னா காதில் வைக்கும் போது அந்த ரிங் சத்தம் கேட்டாலே கடுப்பாகும். இதில் வேற 1/2 மணி நேரமாக 1/4 மணி நேரமாக பேசி உனக்கு கொள்றானுங்களே. ஐயோ சாமி, அட்வைஸ் கேட்டாலே பிடிக்காது. இது வேற, இது நல்ல விஷயந்தான், அதுக்குன்னு சும்மாவே அதே போடுவீங்க. மனுஷன் நிம்மதியாக ஃபோனை யாருக்காவது பண்ண முடியுதாடா? திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்னடா பண்ண முடியும்? சிந்திச்சு பண்ணுங்கடா. கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து. யார் ரெடி? என்ன போன்ல விளையாடிட்டு இருக்கியா? பல்லுகெல்லாம் கழட்டிடுவேன். ரெடி போன பாஸ், அது என்ன சிறந்தகாயா செல்போன் பாஸ். இதனால பல பேர் மன உளைச்சல் கால வராங்கடா. குறிப்பா லவர்ஸ், உங்களுக்காக தான் பேசுறேன். இந்த வருஷமா சிங்கிள் தான். வாழ்த்துக்கள். சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கு. ஏய், கண்ணாடி போட்டுருந்தா நல்லா இங்கிலீஷ் பேசணுமேடா. அது எந்த ஊர்லடா அப்படி பேசிருக்கீங்க? கண்ணாடி போட்ட அடா ஆமாண்டா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கண்ணாடி போட்டவனுங்கெல்லாம் கண்ணன் அப்படிதான் நான் நினைச்சேன். கண்ணாடி போட்டுருந்தா நல்லா படிப்பானுங்க, யோசிப்பானுங்க, அவனுக்குள்ள ஒரு ஆற்றல் திறமை இருக்கு, அவனுங்க ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான இருப்பானுங்க, ஒரு சயின்டிஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். கண்ணாடி போட்டாலே ஊர்ல இருக்க எல்லாருமே நல்லா படிப்பா இருந்தாலும் அர்த்தம். நீ மட்டும் என்ன கண்ணாடி போட்டு ஏமாத்துற? ஆனா நிறைய பேர் இப்படிதான் சுத்துறானுங்க. இப்போலாம் ஃபேஷனுக்கே நிறைய பேர் காண்டி போகிறாங்க. என் ஃப்ரெண்டு அதோட மோசம். கேட்டால்
கண்ணு வலின்றான், கண்ணு தெரியலன்றான். ஆனால் ஃபேஷனுக்குன்னு போடுறானுங்க. இது மேலேயும் யாரும் நம்பாதீங்க. கண்ணாடி போடுறவங்கலாம் படிக்கிறவன் கிடையாது. அதாவது இங்கே ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பெயிண்டிங் பண்ணினாலே நம்மளுக்கெல்லாம் பெயிண்டிங் வராது. அப்படி பெயிண்டிங் பண்ணினாலும் ரொம்ப கஷ்டம். அது கையால் பண்ணினாலும் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு ஆள் ஒரு பொம்மையில் கயிறு கட்டி அது மூலயமா ஒரு பெயிண்டிங் பண்ணுறாருன்னா அது ஆகச்சிறந்த ஒரு பேசும் பொருளாக தான் இருக்கணும். இந்த மாதிரி பல திறமைகளை மக்களிடமிருந்தும் மாணவர்களிடமிருந்தும் வெளியே கொண்டு வருமாறு கல்கி அஃபிஷியல் சேனல் சார்பாக கல்கி கேட்டுக்கிறேன். அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்ற பசங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். இந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் இந்த மேப்புக்கு நடுவில் பீக்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இறங்குறது தான் மிகச்சிறந்த ஒரு ப்ரோ பிளேயராக இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போயும் அப்படி தான் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இறங்கின உடனே அப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கணும். அதுவும் இந்த பீட்டுக்கு ஃபேன் நான் வேறு. பீட்டுக்கு 444 அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ப்ரோ பிளேயராக இருப்பாங்க. நானும் அப்படி தான் இறங்கி ஒரு நாளாவது நாங்கள் இப்படி கில் அடித்து அவன்றான்னு சொல்லிட்டு இறங்குவோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டுவானுங்க, டி அங்கெல்லாம் இறங்காதெல்லாம் சீக்கிரம் போட்டுவானுங்க. ஆனால் அந்த ரேங்க் மேட்சாக தான் பார்த்து நாங்கள் அந்த இடத்துல இறங்குவோம் சீக்கிரமாக அடிச்சிடுவானுங்க. அதை நினச்சி என் ஃப்ரெண்டு சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே.